வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ அதனால பறைக்கும் ஜதி சொல்லி அடித்து வாசிக்கிறது, ஆடிக்கிட்டே வாசிக்கிறதும் சும்மா ஒரு ட்ரை பண்ணேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பீட் பேர் தக்குக்கு 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 தக்குக்கு. அந்த பீட் தான் ஃபுல் ஃபேமஸ். பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த ட்ரெஸ்க்கு அவ்வளோ ஹைப் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. பட் யா, சில பேர் வந்து கிண்டல் பண்ற மாதிரியும் போட்டிருந்தாங்க. ஸோ அது எப்படி எடுத்துக்கிட்டீங்க நீங்க? ஃபர்ஸ்ட்டு சேடாக இருக்க மாதிரி இருந்தது. பட் ஆக்சுவலி ஐ வாஸ் கெட்டிங் ஆல்சோ, நானும் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தேன், அவங்களும் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தாங்க. ஃபாரின்லாம் இருந்து பறைய வாசிருக்கீங்க அப்படின்னா அங்கே உள்ள மக்கள்லாம் எப்படி, ஃபாரினர்ஸ்லாம் என்ன ரியாக்ஷன் வந்து? நான் அடிக்க ஆரம்பித்தோடனே ஃபுல் க்ரௌடும் வந்துருச்சு எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு. அப்போது வந்துட்டு ஒரு அமெரிக்கன் அக்கா வந்துட்டு, அவங்க அந்த லேனில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்க வந்துட்டு ஷி ஸ்டார்டட் டான்சிங். இங்கே இந்தியாவில் தான் வந்துட்டு அது க்கு மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க. பட் அங்கே நாங்கள் வந்துட்டு வெட்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கு, அப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் எடுத்துகிட்டு போகும்போது அதை ஃபஸ்ட்டு கணேஷாவை எடுத்து வைக்கும் போதும் சரி, கரைக்கும் போதும் சரி, எல்லாத்துக்குமே எங்களை தான் கூப்பிடுவாங்க. பறைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுனால என்னோட பேரண்ட்ஸ் சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்னடா இது நமக்கு பிடிக்க வராதா அப்படின்ட்டு இருந்தது. லைக் தூக்கி பாருங்கள், ரொம்ப ஹெவியாக இருக்கும். இங்கேயே ஷோல்டர்லேயே வச்சுட்டு ஆடுறது நான் வந்துட்டு எப்படா நம்ம இருக்க வெயிட்க்கு நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு நானே நினச்சேன். டிமோட்டிவேட் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க, இதெல்லாம் தூக்கி அடிச்சிருக்காமான்னு சொல்லி? அது நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதான் எனக்கு வந்து ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் பறை எடுத்துருவேன், பறை எடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பேன். முரட்டுக்கலையில் ஒரு சாங் வரும்ல, அதில் ஸ்டார்டிங் ஒரு பீட். கலெக்ட் பண்ணுற டொனேஷன் மணி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மணி எல்லாத்தையுமே நாங்கள் வந்துட்டு கஷ்டப்படுற பறை ஆர்டிஸ்ட்க்கு வந்து நாங்கள் வந்துட்டு அவங்களோட ஹெல்த் எக்ஸ்பென்ஸ் அண்ட் அவங்களோட பசங்களோட எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸ்க்கு நாங்கள் வந்துட்டு உடுக்கையும் கொஞ்சம் வாசி காமிச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். VQRA Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் ஸ்மார்ட்டா. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். வணக்கம் நிவேதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் வாசிக்கிற அந்த பறை தான் இப்போ ரீல்ஸ் நிறைய வைரலாக போயிட்டுருக்கு. நீங்கள் அடிக்கிற பறையை பார்த்து நிறைய பேர் அது ரீல்ஸாக எடுத்து போட்டுட்ருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது ரொம்ப அமைதியான ஃபேஸாக இருக்குது. பட் உங்கள் பறை அடியெல்லாம் சும்மா ஃபயராக இருக்குது. எப்படி இந்த பறை மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது உங்களுக்கு? எனக்கு வந்துட்டு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, அப்பா வந்து வீட்டில் எல்லாத்துலேயுமே தாளம் போடுவார், எது கையில் கிடைச்சாலும் தாளம் போடுவார். ஸோ அவரை பார்த்து பார்த்து எனக்கும் தாளம் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்பா வந்து இது ப்ராப்பராக கற்று பண்ணுறாரு. அவருக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தாலும் அவர் வந்து ஆன் த ஸ்பாட் வாசிப்பார், ப்ரொஃபஷனல் மாதிரி வாசிப்பார். ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிச்சது ரீல் பண்ணுறதுக்கு? சும்மா ஸ்டார்ட் பண்ணலாம், லைக் நம்ம வாசிக்கிறது நமக்கு பிடிக்குதா, அடுத்தவங்களுக்கும் பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் அப்படின்னா. ஸோ எல்லாருமே எப்படி நார்மலாக ஜஸ்ட் வாசிச்சு அப்படி போடுவாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, எனக்கு அந்த ஜதி சொல்கிறது, நான் வந்து பரதநாட்டியமும் 8 இயர்ஸாக கற்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால எனக்கு ஜதி சொல்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ அதனால பறைக்கும் ஜதி சொல்லி அடித்து வாசிக்கிறது, ஆடிக்கிட்டே வாசிக்கிறதும் சும்மா ஒரு ட்ரை பண்ணேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ போயிட்டு. ஓகே. இப்போ வந்து பறை அப்படிங்கிறது தமிழர்களோட ஒரு தொன்மையான ஒரு இசை அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் கற்றுக்கும் போது வந்து அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டீங்களா, இல்லை வந்து ஒரு ஓகே நம்ம நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டீங்களா? அது ஆக்சுவலி எனக்கு எப்போ ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, அங்கே தமிழ் சங்கம் நடக்கும், மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் சங்கம்னு டாலஸில் இருக்குது. ஸோ டெக்ஸஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டில் டாலஸ் அப்படிங்கிற ஊரில் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் சங்கம் அப்படின்ட்டுருக்கு. அங்கே வந்துட்டு நான் ஆக்சுவலி வேறு ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் கோலாட்டம் பர்ஃபார்மன்ஸ்க்காக நாங்கள் ஸ்டேஜில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. ஆனால் நல்ல டான்ஸ் ஆடுற மாதிரி சத்தம். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் போய் நின்றுட்டு என்னடா வாசிக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு 100 people கிட்ட பறை வாசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சவுண்டு, அவங்க எப்படி வாசிக்கிறாங்க, காஸ்டியூம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஓகே இதை நம்மளும் வாசித்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
அங்கேருந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யார் டீச் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் எடுத்து குமரேசன் மாஸ்டர் அப்படின்னு இருக்காங்க. அவர் வந்து ஃப்ரீயாக அங்கே சொல்லித்தராரு. $1 கூட வாங்காமல் ஃப்ரீயாக எல்லாருக்குமே சொல்லித்தராங்க. எங்கள் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் வந்துட்டு லைக் கிட்ஸ் லைக் 3rd ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் பசங்கள்லேருந்து தாத்தா வரைக்கும் எங்கள் குரூப்பில் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனாலுமே அவர் வந்துட்டு அவரோட டைம் எடுத்து எங்களுக்காக ஃப்ரீயாக சொல்லித்தராரு. ஸோ அதனால் ஐ வாண்ட் சே தேங்க்ஸ் டு மை மாஸ்டர் குமரேசன் அங்கிள். நான் வந்து நீங்கள் இந்த ஊர் தான் நினச்சேன். அப்போ நீங்கள் எங்கே ஆக்சுவலி ஐ வாஸ் பார்ன் இன் ஈரோடு. Okay. பட் 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே சென்னையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் யூஎஸ் போயிட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி? நான் வந்துட்டு இப்போது காலேஜ் 2nd இயர் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸ் அட் டாலஸ் அப்படின்னு யூனிவர்சிட்டியில் 2nd இயர் படிச்சுட்ருக்கேன். ஸோ சிஸ்டெக் அப்படிங்கிற கோர்ஸ் படிச்சுட்ருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் கம்பைன்ட். பட் உங்கள் பேஷனை வந்து இப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்து இப்போ இது கரியராக மாற்றுறதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ட்ரை பண்ணுறேன். பட் மேபி இதை வந்துட்டு ஃப்ரீயாக நானும் என்னோட பிஸ்னஸ் ஸ்டடீஸ்க்கும் யூஸ் பண்ணிவிட்டு மேபி ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன். பட் வீல் see. நீங்கள் வந்து இப்போது ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ பறை வாசித்து போடும்போது எந்த ஒரு ரீல் வந்து உங்களுக்கு பயங்கரமாக ரீச் கொடுத்து அடுத்த நாளே இந்த வீடியோ இவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படின்னு எந்த ரீல் வந்து? எனக்கு ஃபஸ்ட்டு போட்ட நான் சொல்லுவேன் பீட் 1 டான்ஸ் 1 அதான் என்னோட என்ன சே லைக் வே டு சே இட். அதில் வந்துட்டு ஐ திங்க் அந்த பீட் பேர் தக்குக்கு 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 தக்குக்கு. அந்த பீட் தான் ஃபுல் ஃபேமஸ். பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த ட்ரெஸ்க்கு அவ்வளோ ஹைப் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. பட் யா, இதில் வந்து நிறைய பேருமே அவங்களுமே ஆடி போட்டு இது பண்ணியிருந்தாங்க. சில பேர் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரியும் போட்டிருந்தாங்க. ஸோ அது எப்படி எடுத்துக்கிட்டீங்க நீங்கள்? அதை அப்படியே ஈஸியாக எடுத்துக்க வேண்டியது தான், வேற என்ன பண்ணுறது. ஸோ அந்த கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் பாராட்டும் வந்திருப்பாங்க, நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணதும் நான் பார்த்தேன். ஸோ அதை பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு வைரல் ஆகும்போது இந்த மாதிரி கமெண்ட்ஸில் வரும்போது அது எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு சேடாக இருக்க மாதிரி இருந்தது. பட் ஆக்சுவலி ஐ வாஸ் கெட்டிங் ஆல்சோ, நானும் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தேன், அவங்களும் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ வாஸ் லைக் ஓகே, ஈக்குவல், ஓகே. இப்போ இது வந்து நீங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கீங்களா? டீச்சுக்கு கேட்குறாங்க. ஆனால் இப்போ யூஎஸில் என்னென்னா என்னால் ஒர்க் பண்ண முடியாது. நான் டிபெண்ட் வீசாவில் இருக்கிறதுனால என்னால் எங்கேயுமே ஒர்க்கோ ஏர்னோ பண்ண முடியாது. ஸோ யூஎஸ்லேருந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் மேபி இந்தியா வந்தால் இந்த மாதிரி மேபி ஆன்லைன் கிளாஸஸ் ஏதாவது ட்ரை பண்ணலாம். பட் இப்போதைக்கு யூஎஸில் ஒன்றுமே பண்ண முடியாது என்னால். பட் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து இப்போ வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஜென்ரலாக சொல்கிறது வந்து டான்ஸ்லாம் ஓகே, பட் பறை எதுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஆனஸ்ட்லி இங்கே இந்தியாவில் தான் வந்துட்டு அது டெத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க. பட் அங்கே நாங்கள் வந்துட்டு வெட்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கு, அப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் எடுத்துகிட்டு போகும்போது அதை ஃபஸ்ட்டு கணேஷாவை எடுத்து வைக்கும் போதும் சரி, கரைக்கும் போதும் சரி, எல்லாத்துக்குமே எங்களை தான் கூப்பிடுவாங்க. யாராவது செலிப்ரிட்டிஸோ இல்லை ஆக்டர்ஸோ சிங்கர்ஸோ வந்தால் எங்களை தான் கூப்பிடுவாங்க. அங்கே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஹரிச்சரன் சார் வந்துட்டு அவங்க முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்துட்டு ஐபிஎஸ் மயில்வாகனன் சார் வந்தார், அவர் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி என்னை பர்சனலாக அவர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கார். நீங்கள் நல்லா ஸ்மைலிங்காக ஆடுறீங்க, செமையாக ஆடுறீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறையா பேர், ராஜலக்ஷ்மி செந்தில் அவங்க வந்தாங்க. அப்புறம் இப்போ பைசன்ட் மூவியோட ரியல் ஹீரோ மனதி கணேசன் அவர் வந்திருந்தார். அவர் முன்னாடி அவரை இன்வைட் பண்ணி அவர் முன்னாடி ஆடணும். ங்கிற இதே வந்துட்டு பறைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுனால என்னோட பேரண்ட்ஸ் சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட் இருக்குது. இப்போ உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இந்த ஈவெண்ட்டில் ஆடும்போது ரொம்ப நேரம் ஆட வேண்டியது இருக்கும், ஸ்ட்ரெயின் ஆகும், வலிக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் காட்டாமல் எப்படி அது உங்களால் முடிஞ்சது? எப்படி நாங்கள் வந்துட்டு இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கூப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ Thursday அண்ட் Saturday ரெகுலராக எங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு 2 hours ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுதான். ஸோ அதுக்கு வந்துட்டு கோஆர்டினேஷன் ஃபஸ்ட்டு வந்துட்டு டீச் பண்ணுவார் குமரேசன் அங்கிள். அதுக்கப்புறம் பீட்ஸ் டீச் பண்ணுவார். இங்கே தான் நிற்கணும், இந்த பொசிஷனில் போகணுன்னு சொல்வார். அதுக்கப்புறம் நாங்களாக பிக்கப் பண்ணி ஆடுறது தான். ஸோ அதனால எல்லாருமே லைக் வேறு வேறு ப்ரொஃபஷன்ஸில் இருந்தாலுமே தே ஆர் லைக் வெரி இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் அண்ட் பர்ஃபார்ம் பண்ணுறதுனால எங்களுக்கு அது. இப்போ பறை சத்தம் கேட்டிங்கன்னா டேரெக்டாக காதில் கேட்காது, டேரெக்டாக நெஞ்சில் அடிக்கும்னு சொல்லுவாங்க, அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் தோலில் போட்டு அந்த பறை வாசிக்கும் போது எப்படி இருந்தது? அது வந்துட்டு எல்லாமே
மாஸ்டர் தான் டீச் பண்ணாங்க. பட் அது வந்துட்டு லைக் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்னடா இது நமக்கு பிடிக்க வராதா அப்படின்ட்டு இருந்தது. பட் அதை வாசிக்க வாசிக்க தான் அதில் அவ்வளோ என்ன சொல்கிறது டெப்த்தாக போய் அது வந்துட்டு அதான் எனக்கு வந்து ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் பறை எடுத்துருவேன். பறை எடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பேன் வீட்டில். எதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகலாம் இதுவரை உட்காந்து அடிச்சிருக்கீங்க சொல்லுங்க. எதுக்கெல்லாம் எக்ஸாம்ஸ் வந்தாலே பறை தான் ஃபஸ்ட்டு வரும். பறை போய் எடுத்து அடிச்சிடணும் அப்படின்ட்டு. நாளைக்கு பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா? பறையில் தான் தெரியும். ஓகே. பறை அடிச்சுட்டு அவ்வளோதான் பாஸ் தான். வேற என்ன இதுல பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு உங்களுக்கு? நீங்க அதை கத்துக்கிட்ட வரைக்கும் நீங்க பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் விஷயம். வேறு பெனிஃபிட்ஸ் எனக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் கராத்தே அந்த மாதிரிலாம் கற்றுட்டு இருந்தேன். பட் அதில் கொடுக்குற ஸ்ட்ரென்த்தை விட எனக்கு இது வாசிக்கும் போது ஏன்னா கீழே கீழே உட்காந்து எந்திரிச்சு சுற்றி கண்டினியூஸாக ஆடிக்கிட்டே இருக்கும் போது அந்த என்டியூரன்ஸ் கிடச்சிது. இது வந்து ஆக்சுவலி நீங்கள் லைக் தூக்கி பாருங்கள் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இங்கேயே ஷோல்டர்லேயே வச்சுட்டு ஆடுறது நான் வந்துட்டு எப்படா நம்ம இருக்க வெயிட்க்கு நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு நானே நினச்சேன். ஆனால் அதை வாசிக்க தான் அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது ஹெவியாக தூக்கணுன்னா என்னை கூப்பிட்ருவாங்க, இதை எடுத்துகிட்டு வா அதை எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு. ஸோ அதனால் நல்லாவே எனக்கு ஸ்ட்ரென்த் பில்ட் ஆச்சு, என்டூரன்ஸ் பில்ட் ஆச்சு. ஸோ அதனால் பறை தான் எல்லாமே. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் வந்து பறை வாசிச்சிருப்பீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய அப்ரிசியேஷன் கிடச்சிடும். பட் யாராவது ஒருத்தர் வந்து உங்களை மாதிரி நானும் பறை வாசிக்க கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களா? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சின்ன பசங்கள்ல இருந்து ஒரு அங்கிள் நாங்கள் லாஸ்ட் இங்கே வரத்துக்கு முன்னாடி கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தோம். அப்போ வந்துட்டு ஒரு அங்கிள் வந்துட்டு ஏதோ இன்ட்ரெஸ்டடாக யார்ட்டையும் எங்கள் ஒன் ஆஃப் த கொலீக்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் சும்மா போய் நின்னேன். அவர் வந்துட்டு நீங்களா உங்களை பார்த்ததில் அவ்வளோ ஹாப்பி, நான் ரொம்ப நாளாக உங்களை மெசேஜ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு மெசேஜே வர மாட்டேங்குது. நான் எப்போ வேணால் இப்போயே சொல்லுங்கள் நான் பறை கற்றுக்கிறேன், உங்ககிட்ட இருந்து கற்றுக்கணுன்னே நான் சொன்னேன் நான் டீச் பண்ணலங்க, நாங்கள் வந்துட்டு எங்கள் மாஸ்டர் தான் டீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் தெர் ஆர் ஸோ மெனி பீப்புள் என்னோட டிஎம்ஸ் ஃபுல்லாக டீச் பண்ணுறீங்களா, இந்த ஈவெண்ட்டுக்கு டீச் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவில் இருக்க வரைக்கும் ஐ கேன் டூ தேட். பட் அமெரிக்கா போனதுக்கப்புறம் ஆன்லைனில் வேணால் ட்ரை பண்ணலாம். ஓகே. as long as it doesn't ஏதாவது வீசாக்கு இது ஆகாமல் பண்ணலாம், ஏதாவது ட்ரை பண்ணலாம். உங்களை யாராவது டிமோட்டிவேட் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க, இதெல்லாம் நீ தூக்கி அடிச்சிருவியாமான்னு சொல்லி அது ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் கூட உங்களை வந்து இல்லைங்க உங்களால் முடியுமா அப்படி சொல்லி உங்களே டிமோட்டிவேட் பண்ணியிருக்காங்களா? அது நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவேன், நான் வாசிக்கிறேன் நீ வாசிச்சு காமி அப்போ தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ பறையை தாண்டி வந்து நீங்கள் இந்த உடுக்கை அப்புறம் வந்து முரசு இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க? யாருக்கிட்டையுமே கற்றுக்கல. நான் வந்துட்டு சவுண்ட் மணி அண்ணா வந்துட்டு அவங்களும் பறை ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களோட வீடியோஸ் பார்த்து தான் நான் வந்துட்டு உடுக்கை கற்றுக்கிட்டேன். அது ஜஸ்ட்டு ஒரு 2 days அடித்தேன், எனக்கு ஆக்சுவலி ஃப்ளோவாக வந்துருச்சு. ஸோ அதனால அண்ட் முரசு வந்துட்டு நானாக ஜஸ்ட் ட்ரை பண்ணும் போது வந்ததான். இது பறை மட்டும்தான் நான் வந்துட்டு ஒரு பறை ஆர்டிஸ்ட் ஆகணும் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா யூடியூப் பார்த்தே கற்றுக்கலாமா? நம்ம ஒரு கிளாஸ் போய் அது ப்ராப்பராக அந்த மாதிரி தேவையில்லையா? அப்படின்னு இல்லை. பட் என்னோட வீடியோஸ் பார்த்தாலே நான் அதுக்கு தான் ஜத்தி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவேன். இப்போ நான் என்ன வாசிக்கிறேன்னே தெரியாமல் நீங்கள் அதை வச்சு லேர்ன் பண்ண முடியாதுல்ல. ஸோ இப்போ நான் ஜத்தி சொல்லிட்டா பண்ணால் ஓகே. அப்போ தானா இது, கூனா இது, தீம்னா இதுன்னு அதை ஃபஸ்ட் வீடியோஸ்லேயே நான் சொல்லிடுவேன், இதுதான் தா இதுதான் கூ அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு ஓகே அப்போ தீம்க்கு தக்குன்னா அதை நீங்கள் டீகோட் பண்ணி வாசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக. இப்போ இந்த பறை இசை கலைஞர்கள் வந்து நிறைய இப்போ இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அவங்க என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க? அவங்க வந்துட்டு மெயின் ஸ்ட்ரகிள் ஐ வுட் சே இஸ் லைக் எப்படி சொல்கிறது, இந்தியாவில் வந்துட்டு பறைனாலே வேறு எதுக்குமே இப்போது என் கூட வந்தாங்கல்ல அவங்களுமே வந்து ஃபஸ்ட்டு ஷி தாட் தட் பறை நான் வாசிக்கும் போது ஷி வாஸ் லைக் ஏன் பறையெல்லாம் வாசிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு. பட் ஆஃப்டர் நான் வந்துட்டு இப்போது பறை வீடியோஸ் இல்லாமல் நான் வந்துட்டு பறை ஃபேக்ஸும் சொல்லி போட்டுட்ருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராமில். ஸோ அதில் அவள் பார்த்து தான் ஓகே பறைத்துக்கான விஷயமே கிடையாது, அதுக்கு வந்துட்டு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை வந்துட்டு நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவள் தெரிஞ்சுக்கிட்டு அவள் இப்போ என்ன சப்போர்ட் பண்ணுறா, வா நம்ம போய் ஏதாவது வாசிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதனால ஐ வுட் சே பறை இஸ் ஒன்லி ஃபார் குட், யூஸ் இட் ஒன்லி ஃபார் குட். இப்போ நீங்கள் ஒரு வீடியோஸ்லாம் பண்ணி ரீல்ஸ்லாம் போகிறீங்களா? இப்போ உங்களை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கிட்டு இப்போ நானும் இந்த மாதிரி உங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கலாம் அதை டிஎம் பண்ணியிருக்காங்களா? அந்த மாதிரியும் டிஎம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போது எங்கள் அப்பாவோட அக்கா எங்கள் அத்தை வந்துட்டு மியூசிக் டீச்சருங்கிறதுனால அவங்க ஒரு காம்படிஷன் போயிருந்தாங்க. அப்போ வந்துட்டு
ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு பறை அங்கே காம்படிஷனுக்கு வாசிக்கணும், அவங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த மாதிரி வாசிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு பறை தெரியாதே, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது எங்கள் அத்தை வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணு இருக்கா, இவளோட பறை வீடியோஸ் பார்த்து நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஸ்டேட் லெவல் போயிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என் வீடியோஸ்லாம் பார்த்து அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால ஐ ஃபீல் லைக் பிரிட்டி ப்ரவுட் அபவுட் தட். ஓகே. இப்போ இது வந்து தமிழர்களோட அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த பறை இசை அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக வந்து இன்னும் நிறைய இடத்துல ரீச் பண்ண வைக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் மாற்றணும், நிறைய விஷயம் புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கீங்க? ஏதாவது ஜூம் கிளாஸஸ் மாதிரி, லைக் இஃப் தே வாண்ட் டு லேர்ன் ஜஸ்ட் த ஹிஸ்ட்ரி, லைக் ஹிஸ்ட்ரி பற்றி மட்டும் லேர்ன் பண்ணணுன்னா வி கேன் டேக் செப்பரேட் ஹிஸ்ட்ரி பற்றி மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அண்ட் ஜஸ்ட் சிம்பிள் பீட்ஸ் மியூசிக் லைக் சினிமா சாங்ஸ்க்கு அந்த மாதிரி பீட்ஸ்க்கெலாம் டீச் பண்ணலாம். இப்போ நீங்கள் யாருக்காவது சொல்லிக் கொடுக்குறீங்க பறை அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுவீங்களா இல்லை டைரெக்டாக சொல்லிக் கொடுப்பீங்களா? அவங்க எந்த மாதிரி கற்றுக்கணும், இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் த ஹிஸ்ட்ரினா ஐ வில் டெஃபினெட்லி டீச் தம் த ஹிஸ்ட்ரி. அண்ட் தென் வந்துட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி பீச், இப்போ எங்களுக்கு ஒரு வெட்டிங்க்கு பொண்ணு மாப்பிள்ளை இன்ட்ரோ அந்த மாதிரி வேணுமா, இல்லைன்னா லைக் சினிமா சாங்ஸ்க்காக நாங்கள் அடிக்கணும் அந்த மாதிரி வேணும்னா அந்த மாதிரி. பட் ஜென்ரலாக ஒரு பேசிக்ஸ் சொல்லுவோம், பேசிக் ஹிஸ்ட்ரி சொல்லுவோம், தட் ஃபர்ஸ்ட் இட்ஸ் நாட் ஃபார் டெத் அண்ட் லைக் அதோட பெனிஃபிட்ஸ் அதனால என்னென்னலாம் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த மாதிரி கிளாஸஸ் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஃபுல் டைமாக இப்போ இதில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு பார்ட் டைம் லைக் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதனால கிளாஸ்க்கும் போயிட்டு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ வீட்டில் இருந்தாலே பறை வீடியோ போட்டுருவேன் நான். இப்போ ஃபாரினெல்லாம் இருந்து பறை வாசிச்சிருப்பீங்க அப்படிங்கும்போது அங்கே உள்ள மக்கள்லாம் எப்படி, ஃபாரினர்ஸ்லாம் என்ன ரியாக்ஷன் வந்துட்டாங்க? ஃபாரினர்ஸ்லாம் இப்போ நான் பறை வாசிக்கிறதா இருந்தால் நீங்கள் வீடியோஸ் பார்த்துருந்தா என்னோட வீடியோஸ் எல்லாம், ஐ மீன் நான் தனியாக போடுற வீடியோஸ் எல்லாமே இன்டோரில் தான் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்க்கு போகிறோன்னா அங்கே நாங்கள் முன்னாடியே வந்துட்டு போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இங்கே வாசிப்போம், ஒரு 15 மினிட்ஸ் வாசிப்போம் அப்படின்னா அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வாசிச்சா போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்க. ஓகே. அங்கே ஃபாரினர்ஸ்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்குறாங்க அதெல்லாம்? கம்யூனிட்டியில் வந்துட்டு கணேஷ் சதுர்த்தி நடந்திருந்தது. அப்போ வந்துட்டு நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு பறை தெரியும், நான் வேணா ஒரு ஃபியூ பீட்ஸ் மட்டும் கணேஷாக்காக ஊர்வலம் போகும்போது அடிக்குவானோடனே ஓகே அடிங்கன்னாங்க. நான் அடிக்க ஆரம்பித்தோடனே ஃபுல் க்ரௌடும் வந்துருச்சு எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு. அப்போது வந்துட்டு ஒரு அமெரிக்கன் அக்கா வந்துட்டு அவங்க அந்த லேனில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்க வந்துட்டு ஷி ஸ்டார்டட் டான்சிங். ஐ வாஸ் லைக் என்னடா அது, நான் அப்புறம் நிறுத்திட்டேன், எதுக்கு ஆடுறாங்க, லைக் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு. பட் ஷி வாஸ் லைக் யா யூ ஷுட் ப்ளே, இட்ஸ் ரியலி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷி வாஸ் டான்சிங் வித் மீ. ஸோ அதனால அவங்களுக்கு பிடிச்சிருக்கேன். நிறையா சில அமெரிக்கன்ஸ்க்கும் லைக் அவங்களுக்கு அந்த நாய்ஸ் மட்டும் இருந்தால் பிடிக்காது. பட் இஃப் யூ இன்ஃபார்ம் தெம் முன்னாடியே லைக் இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் இங்கே இது மாதிரி பண்ணுவோம் அப்படின்னா தில் பி லைக் ஓகே யூ கேன் டூ இட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. இப்போ நீங்கள் என்ன வாசிக்க போறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு வாசிங்க. தீம் தக்கூத்தா 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 குக்கு தக்கு தீம் தக்கூத்தா 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 குக்கு தக்கு. நெக்ஸ்ட் பீட் வந்துட்டு தீம் குதா குக்கு தக்கு குத்தக்கு கு தீம் குதா குக்கு தக்கு குத்தக்கு கு. நெக்ஸ்ட் பீட் வந்துட்டு தீம் குத்தக்கு 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 தீம் குத்தக்கு 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 தீம் குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு. ஓகே சூப்பர். இப்போ வந்து எங்களுக்கு இந்த சினிமாவில் உள்ள சாங்ஸ் ஏதாவது எடுத்து பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். முரட்டு கலையில் ஒரு சாங் வரும்ல, அதில் ஸ்டார்டிங் ஒரு பீட். அடுத்தது அவ என்ன என்ன தேடி வந்து. ஓகே. ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு பக்கம் வந்து நம்ம தமிழ் பாரம்பரியம், ஒரு தமிழோட அடையாளத்தை வந்து எல்லாருக்கிட்டையும் பரப்பி அதை வந்து பண்ணும்போது வந்து பார்க்குறதுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதில் அந்த ஈவெண்ட்லலாம் சம்பாதிக்கிறதெல்லாம் அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க?
நான் பர்சனலாக ஏர்ன் பண்ணல. ஸோ ஐம் பார்ட் ஆஃப் அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கால் தாளம் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். அதில் வந்துட்டு நாங்கள் கலெக்ட் பண்ணுற டொனேஷன் மணி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மணி எல்லாத்தையுமே நாங்கள் வந்துட்டு கஷ்டப்படுற பறை ஆர்டிஸ்ட்க்கு வந்து நாங்கள் வந்துட்டு அவங்களோட ஹெல்த் எக்ஸ்பென்ஸ் அண்ட் அவங்களோட பசங்களோட எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸ்க்கு நாங்கள் வந்துட்டு கொடுத்துருவோம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தேன் உங்களுடைய லாங் ஹேர். இதுக்கு என்ன டிப்ஸ் வச்சுருக்கீங்க? இதுக்கு பெருசாக டிப்ஸ் இல்லை, ஹெரிடிட்டின்னு சொல்லுவேன். அம்மாக்கும் பாட்டிக்கும் இருந்தது. ஸோ இதை பர்டிகுலராக இந்த இது வாசிக்கும் போது நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக வளர்த்ததா, இல்லை எப்போதுமே இதை மெயின்டைன் எனக்கு பண்ணுறீங்க? எப்பயுமே லாங் ஹேர் ரொம்ப பிடிக்கும். லாங் ஹேர் ரொம்ப பிடிக்கும். யாரும் வந்து கட் பண்ணலாம் சொன்னால் பண்ண மாட்டீங்க? கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஓகே. அதில் என்ன வேற என்ன இன்க்ரீடியன்ஸ் ஏதாவது போட்டு வீட்டில் என்ன இயற்கையாக என்ன பண்ணுறீங்க? நான் வேதிக்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோ வேற எதுவும் இல்லை? வீட்டில் வந்து அம்மா எதுவும் ஸ்பெஷலாக செஞ்செல்லாம் தரதில்ல? சாப்பிட்றதுக்கு செஞ்சு தருவாங்க, தலைக்கெல்லாம் ஒன்றும் தலைக்கெல்லாம் பெருசாக. செஞ்சு தர மாட்டேன். சரி, அடுத்து என்னென்ன லைனப்பில் வச்சுருக்கீங்க? எனக்கு வந்துட்டு பறைய வந்துட்டு கம்மிங் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசை. அண்ட் எனக்கு வந்துட்டு இன்னும் என்னென்ன ஏன்ஷியன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வாசிக்கணும் அப்படிங்கிறது பெரிய ஆசை. நான் இப்போ பறை வாசிப்பேன், முரசு வாசிப்பேன், உடுக்கை வாசிப்பேன், உருமி வாசிப்பேன், எல்லாமே வாசிப்பேன். அண்ட் எனக்கு இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டு ஏன்ஷியன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. சரி, எங்களுக்கு உடுக்கைன்னு சொல்லும்போது இப்போ இந்த உடுக்கையும் கொஞ்சம் வாசி காமிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பீட் வந்து தோம் தத்தத்தா தோம் தத்தத்தா தோம் தத்தத்தத்தத்தத்தத்தத்தா. பறையை வந்து ஆதி இசைன்னு சொல்லுவாங்க, உடுக்கையை வந்து தெய்வீக இசைன்னு சொல்லுவாங்க. இது கேட்கும் போதே ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுது. ஓகே, உங்களுக்கு இதில் ஹேண்டில் பண்ணுறதுல வந்து பறை ஈஸியா இல்லை உடுக்கை ஈஸியா? பறை தான் ஈஸி. பட் உடுக்கை நான் இப்போ தான் ஒரு 2 days முன்னாடி தான் வாங்கினேன். அதை Okay. வச்சு ஒரு இப்பதான் கத்துக்கிட்டு வரீங்களா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ தான் வாங்கினேன். Okay. ஸோ இப்போ இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பறையை வச்சு ரீல்ஸ் போட்டுருந்தீங்க, இனி சீக்கிரம் Next உடுக்கையில் week வரும். உடுக்கை வரும். ஓகே. Yes. இப்போ பறையை வச்சு வேற என்ன டிஃப்ரெண்ட்டெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்துட்டு பறை ஆட்டம் தவிர பறை பரதம் பண்ணுவோம். ஸோ பறை அடிச்சுக்கிட்டே பரதநாட்டியம்க்கு லெக்ஸ் வந்துட்டு பரதநாட்டியம் ஸ்டெப்ஸ் நாங்கள் போடுவோம். ஸோ அதனால் அதை நாங்கள் வந்துட்டு அமெரிக்கன் ஏர்லைன்ஸில் எங்களை வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பறையாட்டம் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் பறை பரதம் செகண்ட் ஹாஃபும் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து கடைசியாக எங்களுக்காக நாங்கள் எல்லா பர்ஃபார்மையும் நாங்கள் உட்காந்துட்டே பார்த்துட்டோம். இப்போ எங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடிட்டே ஒரு பறையை ஆச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக.
நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானோட ஆரம்பம்.